ஹே ஹாய் ஹலோ கோட் buddies வெல்கம் டு செல்ஃப் growth டைரிஸ். நாம வளவலான்னு பேசாம நாம இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு ஓவர்வியூவா கொடுத்துருக்கேன். என்னென்ன பார்க்க போறோம்னா டைப் கன்வர்ஷன்னா என்ன, அல்லது டைப் கேஸ்டிங் அப்படின்னும் சொல்லலாம். அப்புறம் அதுக்கான ஒரு எம்சிக்யூஸ், நிறைய எம்சிக்யூஸ் வச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு நல்லா கற்றுக்க போகிறோம். அந்த எம்சிக்யூஸ் வச்சு தான். ஸோ உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க, டைப் கேஸ்டிங்னா என்ன? Typecasting is assigning a value of one primitive data type to another primitive data type. இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் primitive data types என்னென்னட்டு. இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, கேரு, பூலியன், ஃப்ளோட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு primitive data டைப்பை இன்னொரு primitive data டைப்பில் அதோட வேல்யூ அசைன் பண்ணுறது தான் டைப் கேஸ்டிங். டைப் கேஸ்டிங்கில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக் டைப் கேஸ்டிங், அதாவது டைப் கன்வர்ஷன். இன்னொன்று எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன், அதாவது டைப் கேஸ்டிங். அதாவது அதை நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன், அது அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு பேர் வைட்னிங் கேஸ்டிங், இல்லைன்னா வைட்னிங் பிரிமிட்டிவ் கன்வர்ஷன். சின்ன நம்பரை ஒரு பெரிய சின்ன டேட்டா டைப்பை ஒரு பெரிய டேட்டா டைப்பில் நம்ம அசைன் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் கன்வெர்ட் ஆகிடும். அதாச்சு ஒரு சின்ன சைஸ் டைப் அதை வந்து ஒரு பெரிய ரேஞ்சோட டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுறது அதோட வேல்யூவை. அப்போது ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன், அதாவது டைப் கன்வர்ஷன் நடக்கும். ஐ திங்க் ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் பார்த்துருவோம். ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷனா என்ன? ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன்னா சின்ன டேட்டா டைப்பை பெரிய டேட்டா டைப்பில் அசைன் பண்ணால் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் ஆகிடும். அதாவது தான் இதுக்கு பேர் டைப் கன்வர்ஷன். இது வந்து இம்ப்ளிசிட், அதாச்சும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, வெறும் அந்த சின்ன டேட்டா டைப்பை பெரிய டேட்டா டைப்பில் அசைன் பண்ணாலே போதும். இங்கே பாருங்க, இப்போ இன்ட் ஈக்குவல் டு இன்ட்டு அதான் வேரியபிள் நேம் வந்து தரணும். இன்ட் ஏ ஈக்குவல் டு 4. இப்போ இந்த இன்ட் ஏ ஈக்குவல் டு 4 நான் டபுளில் ஸ்டோர் பண்ணணும். டபுள் இப்போ இன்ட்டுக்கு வந்து இன்ட்டு வந்து 4 பைட்டு, டபுள் வந்து 8 பைட்டு. ஸோ இப்போ டபுள்ன்றது தான் ஹை ரேஞ்ச் டேட்டா டைப், ஓகேவா? இப்போ டபுள் பி ஈக்குவல் டு, இப்போ நான் ஏன்னு கொடுத்தா ஏ தான், இப்போ ஏ தான் இந்த டேட்டா டைப், சின்ன டேட்டா டைப் இன்ட்டு. ஏவை நான் பியில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இது ஸ்டோர் ஆகும்னா கண்டிப்பாக ஆகும். இதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன். இதே நீங்கள் டைப் கேஸ்டிங், அதாவது எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப் கேஸ்டிங் ஸோ டைப் கேஸ்டிங்னா இது வந்து எக்ஸ்பிளிசிட்னு சொல்றாங்க. எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டி ஏன்னு என்கிட்ட 4 இருக்கு. இல்லை சாரி, டபுள் ஏன்ட்டு என்கிட்ட 4 இருக்கு. டபுள்ன்றது என்னது? 4 பைட் கொண்ட பெரிய ரேஞ்ச் டேட்டா டைப். இதை நான் இப்போ இன்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். அதாவது இன்ட்டு பி ஈக்குவல் டு, இப்போ ஆல்ரெடி நான் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷனில் பண்ண மாதிரி இப்போ இந்த வெறும் அதோட வேரியபிள் நேம் எடுத்து இதில் போட்டால் ஸ்டோர் ஆகிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன். ஆட்டோமேட்டிக்காக டைப் கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து டபுளாக மாறிடும். இதே டபுள்ன்றது பெரிய ரேஞ்ச் டேட்டா டைப். இதை வந்து நான் இன்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஏ இப்படின்னு கொடுத்துட்டா இப்போ ஏ வந்து பியில் ஸ்டோர் ஆகிடுமா அப்படின்னு எரர் அடிக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக எரர் அடிக்கும். அதனால தான் இதுக்கு பேர் டைப் காஸ்டிங், அதாவது எக்ஸ்பிளிசிட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பெரான்டிசிஸ் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் எந்த டேட்டா டைப்பை மாற்ற விரும்புறீங்க அப்படின்றதுக்கு இங்கே கொடுக்கணும். இப்போ இன்ட்டா தான் நான் மாற்ற விரும்புகிறேன் டபுளை. இப்ப இந்த ஏவை நீ இன்ட்டா மாத்தி பில ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனாலதான் இது எக்ஸ்பிளிசிட். நம்மளா ஒண்ணு கொடுத்துருக்கோம், எக்ஸ்பிளிசிட் பண்றோம். இந்த இன்ட்டா மாத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு தான் இந்த டைப் காஸ்டிங். வாங்க அதுக்கு ஒரு குவிஸ் பார்த்துருவோம்.
A type conversion in which the value of narrower primitive data type is converted to a value of border primitive data type is called. அதாவது narrower primitive data typeனா சின்ன data type, இதே border primitive data typeனா பெரிய range data type. ஒரு சின்ன ரேஞ்ச் டேட்டா டைப்பை பெரிய ரேஞ்ச் டேட்டா டைப்பில் வேல்யூவை ஸ்டோர் பண்ணும்போது அது என்ன நடக்கும், அதுக்கான நேம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. வைட்னிங் ரெஃபரன்ஸ் கன்வர்ஷன் அப்காஸ்டிங், நேரோவிங் ரெஃபரன்ஸ் கன்வர்ஷன் டவுன்காஸ்டிங், நேரோவர் பிரிமிட்டிவ் கன்வர்ஷன், வைட்னிங் பிரிமிட்டிவ் கன்வர்ஷன். இதுக்கு வந்து வைட்னிங் பிரிமிட்டிவ் கன்வர்ஷன் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஒரு சின்ன டேட்டா டைப்பை பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை ஒரு பெரிய பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணும்போது அதோட நேம் வந்து வைட்னிங் பிரிமிட்டிவ் கன்வர்ஷன். அடுத்த கொஷின், a type conversion in which a bordered primitive data type is assigned to a narrower, அதாவது smaller data type is called. அதாவது ஒரு பெரிய டேட்டா டைப் bordered டேட்டா டைப், அதாவது primitive டேட்டா டைப்னா பெரிய டேட்டா டைப் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு பெரிய ரேஞ்ச் டேட்டா டைப்பை சின்ன ரேஞ்ச் டேட்டா டைப்பில் அசைன் பண்ணும்போது அதுக்கான நேம் என்ன? சின்ன டேட்டா டைப்பை பெரிய டேட்டா டைப்பில் அசைன் பண்ணும்போது வைட்னிங் பிரிமிட்டிவ் கன்வர்ஷன். அதே பெரிய டேட்டா டைப்பை சின்ன டேட்டா டைப்பில், அதாவது எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் பண்ண போகிறோம். அதுக்கான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நேரோவர் பிரிமிட்டிவ் கன்வர்ஷன். இதுதான் இட்ஸ் கால்டு. ஒரு பெரிய டேட்டா டைப்பை சின்ன டேட்டா டைப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து நேரோவர் பிரிமிட்டிவ் கன்வர்ஷன் அல்லது டைப் காஸ்டிங், இதுதான் நேம். அடுத்து மூணாவது கொஸ்டின், அசைனிங் அண்ட் இன்ட் டேட்டா டைப் டு எ டபுள் டேட்டா டைப் வில் பி கன்சிடர் ஆஸ். அதாவது இன்ட் டேட்டா டைப் வந்து டபுள் டேட்டா டைப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணால் அதுக்கான நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னீங்கன்னா இதுக்கு பேர் வைட்னிங் பிரிமிட்டிவ் கன்வர்ஷன். அதாவது இன்ட்ன்றது இதில் சின்ன டேட்டா டைப், டபுள்ன்றது தான் பெரிய டேட்டா டைப். அதாவது இதுக்கு வந்து 4 பைட்டு, டபுள் வந்து 8 பைட்ஸு. ஸோ 4 பைட்ஸ் வந்து 8 பைட்ஸை விட சின்னது தானே. ஸோ அதுக்கு வந்து சின்ன டேட்டா டைப் வந்து பெரிய டேட்டா டைப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வைட்னிங் பிரிமிட்டிவ் கன்வர்ஷன், இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து நாலாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசைனிங் a டபுள் டைப் ஆஃப் டேட்டா டு அன் இன்ட் டைப் வில் பி கன்சிடர் as. அதாவது டபுள் டேட்டா டைப்பை இன்ட் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணும்போது அதை என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட் டேட்டா டைப்பை டபுள் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணால் என்ன நடக்கும், அதுக்கு பேர் வைட்னிங் பிரிமிட்டிவ் கன்வர்ஷன். அதாவது சின்ன டேட்டா டைப்பை பெரிய டேட்டா டைப்பில் இன்சர்ட் பண்ணும்போது, பெரிய டேட்டா டைப்பை சின்ன டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணும்போது நேரோவிங் பிரிமிட்டிவ் கன்வர்ஷன். இதுதான் நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், த கன்வர்ஷன்ஸ் பிட்வீன் ரெஃபரன்ஸ் டைப்ஸ் வேர் சூப்பர் டைப் கெட்ஸ் கன்வெர்டட் டு எ சப் டைப் ஆர் கால்டு. அதாவது பெரிய சூப்பர் டைப்னா பெரிய டைப்பு, சப் டைப்னா சின்ன டைப். ஒரு பெரிய டேட்டா டைப்பை சின்ன டேட்டா டைப்பில் அசைன் பண்ணும்போது அதுக்கான நேம் அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நேரோவிங் ரெஃபரன்ஸ் கன்வர்ஷன், டவுன் காஸ்டிங். அதாவது ஒரு பெரிய டேட்டா டைப்பை சின்ன டேட்டா டைப்பில் எக்ஸ்பிளிசிட் பண்ணுறோம் ரெஃபரன்ஸ் நேமை வச்சு, அதான் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பை வச்சு, அதுக்கு வந்து நேரோவிங் ரெஃபரன்ஸ் கன்வர்ஷன். இதே பெரிய ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பை சின்ன ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பில், அதாவது சூப்பர் சப் டைப்பை வந்து சூப்பர் டைப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து வைட்னிங் ரெஃபரன்ஸ் கன்வர்ஷன், அப்காஸ்டிங். உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி கூட பாருங்க, அங்கங்கே நான் சொல்றதை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க, அப்போ ஓரளவுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் காஸ்டிங் பிட்வீன் எ primitive data type and reference data type is not permitted in Java. primitive data type reference data typeல நம்மளால அசைன் பண்ண முடியாது. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ட்ரூவா இருந்தா ட்ரூ, ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா. ஏன்னா எப்பவுமே primitive data type primitive data type எல்லாம் அசைன் பண்ணணும், ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பை ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ல தான் அசைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி primitive data type ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்போட கேஸ்டிங் பண்ண முடியாது. அதுதான் ஜாவா இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ தான், 6th வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் 7 பாருங்க, பூலியன் வேல்யூஸ் கேன் ஆல்சோ பி கேஸ்ட் டு அதர்
டேட்டா வேல்யூஸ் அண்ட் வைஸ் வெர்சா. ஆல்ரெடி பூலியன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூலியன்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். அது அந்த ரெண்டு வேல்யூ மட்டும் தான் அதாவது ஸ்டோர் பண்ண முடியும். இது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பூலியன் வேல்யூஸை அதர் டேட்டா டைப் அதாவது டேட்டா வேல்யூஸோட கேஷ் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிப்பா ஃபால்ஸ் தான். ஏன்னா பூலியன் வந்து ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் ரெண்டு ரெண்டு ஸ்டோரேஜ் மட்டும் தான் வச்சிருக்கு. ஸோ இதால அது வேற டேட்டாஸோட கேஸ்டிங் பண்ண முடியாது. அடுத்து 8th கொஸ்டின். Assigning a border data type to smaller data type requires an explicit cast. அதாவது பெரிய டேட்டா டைப்பை சின்ன டேட்டா டைப்ல எக்ஸ்பிளிசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எக்ஸ்பிளிசிட் கேஸ்ட் தானே, அதோட அசைன் பண்ணா அது எக்ஸ்பிளிசிட் கேஸ்ட் தேவைப்படுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது நான் உங்களுக்கு கோடிங்க லாஸ்ட்ல காட்டுறேன். இப்போ ஒரு இன்ட்ட டபுளோட நம்ம கேஸ் பண்ண போறோம், அசைன் பண்ண போறோம். அப்போ வந்து டபுள் ஈக்குவல் டு டபுள் அப்புறம் இன்ட்டோட வேல்யூ அதாவது ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுக்கணும். அது வந்து நான் கோட்ல சொல்றேன். இப்போ அசைனிங் பார்டர் டேட்டா டைப் டு ஸ்மாலர் டேட்டா டைப் ரெக்யூர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளிசிட் கேஸ்ட். இது வந்து ட்ரூ. பெரிய டேட்டா டைப்பை சின்ன டேட்டா டைப்ல வந்து அசைன் பண்ணணும்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட் கேஸ்ட் தேவைப்படும். ட்ரூ தான். அடுத்து 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் வந்து ஒரு கோடிங் மாதிரி. இந்த 3 கொஸ்டினுக்கும் நான் கோட் பண்ணி காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் நோட் பேட்ல வந்து உங்களுக்கு சொல்லி தரேன், வெயிட் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் என்னடா இப்படி கோட் மார்க்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமா இது உண்மையிலே கோட் தான். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் பிலோ ஜாவா ப்ரோக்ராம். இப்போ இதுக்கு வந்து என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்மளோட 9th கொஸ்டின். இதுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. கிளாஸ் ஸ்டாட்டிக் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணவே தேவையில்ல. இப்போ சாதாரணமாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் ஆல்ரெடி என் வீடியோ பார்க்கலாம், சும்மா இது சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன். கிளாஸ் நேமு, ஆப்ஜெக்ட்கான வேரியபிள் நேமு, நியூ, அப்புறம் திரும்ப கிளாஸ் நேம் பேரான்டிசிஸ் கொடுத்தீங்கன்னா இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்ட பிறகு வேரியபிள் நேமை வச்சு ஆப்ஜெக்டை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அதாச்சும் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்டாட்டிக் எல்லாமே பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் இப்படி தான் சாதாரணமாக ஸ்டாட்டிக்னு இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள் நேமை வச்சு நம்ம இதை கால் பண்ணணும். டி டபுள் இன்ட் ஐ. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா இன்ட் ஐன்னு நம்ம ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம், டபுள் டின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம இனிமேல் தான் டிஃபைன் பண்ண போகிறோம் மெயின் மெத்தடில். மெயின் மெத்தட் பார்த்துக்கோங்க. மெயின் மெத்தடில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் நேமை வச்சு டி ஈக்குவல் டு 10. இப்போ ஆப்ஜெக்ட் இந்த திரும்ப ஐக்கான ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஐ வந்து இன்ட்டு, டி வந்து டபுள். இன்ட்டு வந்து 4 பைட்ஸ் தான், டபுள் வந்து 8 பைட்டு. இப்போ நான் இன்ட்டுக்குள்ள நான் எப்படி டபுளை இது பண்றது? இதை பண்ணா அவுட்புட் என்ன கிடைக்கும்? இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அதாச்சு இன்ட்டுன்றது 4 பைட் தான். 4 பைட்ல 8 பைட் அசைன் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? கண்டிப்பா எரர் தான் கிடைக்கும். என்ன போட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபைல் கொடுத்துட்டு இது நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் நான் யூஸ் பண்ணிருக்குது. சின்னதாக பண்ணிடுறேன். இங்க பாருங்க, ஜாவா சி கம்பைல் பண்ணோம்னா ஜாவா சி நம்ம கிளாஸ் நேம் கிளாஸ் நேம் இருக்கா? கிளாஸ் நேம் வந்து எஸ்ஜிடி டாட் ஜாவா கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் கேட்கும். அதாச்சும் நீங்க உங்களோட அவுட்புட் கரெக்டா இருந்தா அடுத்த லைன் காட்டும். இப்போ இது வந்து எரர் அடிச்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கம்பேலபிலிட்டி டைப்ஸ் பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு இன்ட். இப்போ டபுள்ன்றது 8 பைட்டு, இதை வந்து 4 பைட்டு கூட நீங்க அசைன் பண்றீங்கன்னா 4 பைட் வந்து லாஸ் ஆகும். அதனால லாசி கன்வர்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 9th ஆன்சர். ஆன்சர் வந்து எரர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். 10th கொஸ்டின் பாருங்க, சேம் அதே தான். ஆனா இங்க என்ன மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ட்டு டபுள் எல்லாம் சேம் தானே. ஆனா ஆல்ரெடி இங்க என்ன இருந்துச்சுன்னா டபுள் 10 ஐ வந்து டபுளை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இன்ட்டு 10
இன்ட்டை வந்து நம்ம டபுளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதாவது டபுள் வந்து 8 பைட்டு 4 பைட்டை வந்து 4 பைட்டை வந்து நம்ம 8 பைட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட் கிடைக்கும். அவுட்புட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் டி டி ஈக்குவல் டு டி அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணோம். டி ஈக்குவல் டு இப்போ என்னன்னா டி ஈக்குவல் டு 10ன்னு வரணும். இதுதான் நம்மளோட அவுட்புட்டாக இருக்கணும். அப்படி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிட்டு இது ஆல்ரெடி வந்த இது உங்களுக்கு தெரியும். இப்போ ஜாவா சி கம்பைல் பண்ணணும்ல, ஜாவா சி எஸ்ஜிடி டாட் ஜாவா கொடுத்தா என்ன சொல்லுது இப்போன்னா ஆப்ஜெக்ட் டி வந்து ஸ்டாட்டிக் இல்லை நான் ஸ்டாட்டிக்காக இருக்குது, நீங்கள் அப்படியெல்லாம் கால் பண்ண முடியாது. ஆமாம்ல, நம்ம இப்போ ஸ்டாட்டிக்கில் கொடுக்கல, எல்லாமே நான் ஸ்டாட்டிக்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் ஆப்ஜெக்ட் இங்கே கால் பண்ணியிருக்கோமா? ஆனால் இங்கே பாருங்க, ஆப்ஜெக்ட் கால் பண்ண விட்டேன். ஆப்ஜெக்ட் கால் பண்ணாதான் அவுட்புட் கிடைக்கும். இப்போ பாருங்க, இப்போ புதுசாக ஒரு கமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கம்பைல் பண்ணுவோம். ஜாவா சி எஸ்ஜிடி டாட் ஜாவா பாருங்களேன், திரும்ப அதே தப்பு தான் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ட் ஐன்னு கொடுத்தேன்ல, இந்த ஐ வந்தும் நான் ஸ்டாட்டிக் தானே, அதனால் அதுக்கும் கால் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாமே ஜாவாவில் நிறைய வரும். ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் எப்போவுமே இதுவாக இருக்கணும். அதுக்காகலாம் ரொம்ப மனசு இது பண்ணிக்காதீங்க. ஜாவா சி எஸ்ஜிடி டாட் ஜாவா கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா, இப்போ அடுத்துக்கான இது கேட்டிருக்கா. இப்போ நான் ரன் பண்ணணும். ஜாவா எஸ்ஜிடி இப்போ என்ன வந்திருக்கு? டபுள் வேல்யூ வந்திருக்கா? டபுள்னா எப்பவுமே எப்படின்னா பாயிண்ட் வேல்யூ எப்பவுமே கிடைக்கும் டபுளில். ஸோ இதுதான் டபுள். ஸோ இந்த ஆன்சர் வந்து அவுட்புட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பாய் பாய்.